டேய் இந்த படத்தை என்னடா பண்றது? அர்ஜுனுக்கு கால் பண்ணியிருக்கேன். எதுக்கு அவன்? அவனுக்குலாம் தெரியுதுக்கா? பணத்தை மறைக்கதான். டேய் அவனுக்கு என்னடா தெரியும்? 7 வருஷத்துக்கு முன்னாடி கிரண் ஒருத்தர் இருந்தான். அவன் இப்போ உயிரோடு இல்லை, செத்துட்டான். அவன் செத்துட்டான் உனக்கு எப்படி தெரியும்? அவனை கொண்டதே சுத்தம் தான். அவனை கொண்டுட்டு அவன் பணத்தையும் மறைச்சிட்டான். அந்த கிரணை இப்போ இருக்கு தெரியுது. சொல்லு. அவன் வந்துக்கிட்டு இருக்கான். டேய் யாரும் பேப்பர்? கதவை திறந்தா உள்ள வந்து பேசலாம். விக்ரமண்ண வேற யாரும் கொலை பண்ணியிருக்காங்க. ஆனா நீ கொன்னன்னு நினச்சி உன்னுக்குள்ள வந்திருக்கானு. நீயும் வேற வழி இல்லாம கொண்டுட்ட. ஆமா. டேய் டே டேவிட், வீட்டில் பழைய பாய் துணி ஏதாச்சும் இருக்கா? இருக்கு. இருக்கிறதெல்லாம் போய் எடுத்துருவோம். இப்போ எதுக்கு இதெல்லாம்? வேற எதுக்கும் இல்லை, பணத்தை சுற்றி கவர் பண்ணதான். சரி, வெளியே நிற்கிற வண்டி யாரோட? என்னடதான்? சீட் பெல்ட் போடு. அப்புறம் கேட்குறேன், போகிற வழியில் போலீஸாரும் இருக்க மாட்டாங்க? நான் போகிற பாதை சுற்றி காடு, அங்கே எவனும் வரமாட்டான். அங்கே வர்றதுக்கு எவனுக்கும் தைரியம் இல்லை. யாரா நீ? டேய் என் பேர் வருதேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதை விட்டுட்டு நீ ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருந்த சத்தமே இல்லாமல் சங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். சரி, ரஞ்சிட்டுங்க. ரஞ்சிதா? ரஞ்சித் யாருன்னு உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு. ரஞ்சித் யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ அவன் எங்கே இருக்க எனக்கு தெரியாது. தெரியாது? அவனை நீ போய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. உண்மையே சொல்லு, எங்க அவன்? கொண்டுட்டேன். என் ஃப்ரெண்டை கொண்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நாடகமே. இப்போ ஒன்றும் கொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவன் கூட ஒருத்தன் சுத்துறான்ல, அவனை கண்ணு மணிக்கே போடுறேன். அப்புறம் ஒன்ன தப்பு பண்றடா. என்னடா
தப்பே தப்பு பண் அவன் கண்ணு மனுக்கு அவனை அர்த்தம் போடுறான். தப்பு பண்றடா. நில்றா நில்றா நில்றா. என்ன ரொம்ப வலிக்குதா? அறிவு இல்ல பயந்து ஓடி வந்திருக்க. இதுல பேச்சு வேற பொண்ணுருவேன் கிழிச்சிருவேன். டேய் போடா, நான் சொல்றதுக்கு எங்க பொத்திட்டு இருப்போ. வந்துருவானுங்க ஒரு தெரியாத போட. டேய் அப்படியே போய் வெட்டி கொடு போ. சரிண்ணே. வருண் என்னடாச்சு? கையிலலாம் ஒரே மொத்தம். ஒருத்தன் ரஞ்சித் ஃப்ரெண்டுன்னு வந்தான். வந்துட்டு ரஞ்சித் எங்கன்னு கேட்டான். கேட்டுட்டு என்னை அடிச்சான். டேவிட்டை கொல்ல போறேன்னு சொன்னான். அதான் அவனை திருப்பி அடிச்சேன். சரி இப்போ எங்கே அவன்? ஓடிட்டான். நான் என்ன தப்புடா பண்ணேன்? ஏன்டா எல்லாமே என்ன துரத்துறானுங்க? கட்டு இருக்குடா. ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை. டேய் இப்போ நீ என்ன பண்ண போற? இது ரஞ்சித்தோட ஃபோன். அவன் டெட் பாடியிலேருந்து எடுத்தேன். இதில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஃபோட்டோவை தவிர வேறு எதுவும் இம்பார்ட்டண்டாக இல்லை. இதில் என்ன இம்பார்ட்டன்ட்? ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ தான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 4 பேரில் ஒருத்தர் ரஞ்சித், மற்ற 3 பேர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இவன் தான் விக்ரமன். அப்புறம் இருந்தோ இவன் தான் இப்போ என்ன அடிக்க வந்தான். அப்போது இந்த வளர்ந்தவன் இவன் இவன் எனக்கு தெரியாது. அப்போ இந்த ஃபோட்டோவில் 3 பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் 2 பேர் உசுரோட இல்லை. ஒருத்தன் வந்து அடி வாங்கி ஓடிட்டான். அவனுக்கு திருப்பி ஒரு ப்ரோஜனமும் இல்லை. இப்போ நம்ம இந்த வாழ்ந்தவனை தான் தேட போகிறோம். சரி, உனக்கு யார் க்ளோஸு? ரஞ்சித்தா விக்ரமனா? எனக்கு ரஞ்சித்தா க்ளோஸு. ரஞ்சித் கூட யாராவது க்ளோஸாக இருந்து பார்த்துருக்கியா? தெரியலையே. சரி, இந்த ரஞ்சித்க்கு உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? ரிஷான்னு ஒரு பொண்ணு இருந்தா. ஆனால் அவள் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. இதுக்கு முன்னுக்கு அவளை எங்கேயாவது பார்த்துருக்கியா? அவளை ஏஎன்மல் டிஜியில் வேலை செய்யும்போது பார்த்துருக்கேன். பட் இப்போ தெரியல. ரிஷா, ரஞ்சித் கூட இந்த வளர்ந்தவனை பார்த்துருக்க கொஞ்சமாச்சும் சான்ஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் டிஜிக்கு போயிட்டு அவளை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குதான்னு பார்ப்போம். சரி சரி, போகிறதுக்கு முன்னுக்கு ஷர்ட்டையை மாற்றினு வா. ஷர்ட்டையில் லைட்டாக ரத்தமாக இருக்கு பாரு. சரிடா. இங்கே பிரிஷா நிறைய வேலை பார்க்குறாங்களா? அவங்களோட டீட்டெயில்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும். டே, அது இவங்க வேலை பார்க்கலையா? ஆனால் ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு. எப்படி? துட்டு தான். சரி, அவளுக்கு கால் பண்ணி நான் சொன்னது அப்படியே சொல்லு. ஹலோ பிரிஷா. அவன் வந்துட்டா. நான் கேட்க சொன்னது அப்படி போய் கேள்வி போ. ஏங்க பிரிஷாவா? ஆமாம், நீங்கள்? நானே அவன் கால் பண்ணி கூப்பிட்டேன். டேவிட். சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஒரு நிமிஷம். இவரை உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, சாரிங்க, அவரை பார்த்ததில்லை. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள். எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, நல்லா பேசிங்க. ஆமாம், நான் இவரை பார்த்துருக்கேன். இங்கே தான் கீழே உள்ள பியர் ஷாப்பில் என் பாய் ஃப்ரெண்ட் கூட நின்று பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் நான் இவரை பார்த்துருக்கேன். இது அந்த கீழே உள்ள பேலட் ஷாப் இருக்கு அதுவா? ஆமாம், அங்கே தான். சரிங்க, தேங்க்ஸ்.
அது எவ்வளோ கஷ்டப்படுறான்டா. இங்கே தான் அப்பப்போ வந்து பேர் வாங்கலாம். இங்கேருந்து சரக்கு அவன் வீட்டுக்கு ஹோம் டெலிவரி கூட பண்ணுவாங்க. அட்ரஸ் நோட் பண்ணியா? பண்ணாமல் விட்டுருவேண்ணா. அவன் அட்ரஸ் கிடச்சிருச்சு இல்லை, இங்கே பேசி டைம் வேஸ்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். இங்கே தானே அவன் வீடு. அட்ரஸ் கரெக்ட் தானே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே தான் நினைக்கிறேன். வண்டி இங்கே நிற்கிது. நீங்கள் இங்கே இருங்க, நான் மேலே போய் அவருக்கு நான் பார்த்துன்னு வந்துடுறேன். சரி டேய், போயிட்டு சீக்கிரம் வந்துடு. யாரு? பிஎட் சர்வீஸ் சார், ஃப்ரம் பேலட். கையில் ஒன்றுமே இல்லை. கீழே காரில் இருக்குது சார். நீங்கள் இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நான் மட்டும் வந்தேன். ஃப்ரீயா? 100% சார். அப்போ திறக்கலாம். எங்க எடு? இங்கே நான் மட்டும்தான் கேள்வி கேட்கணும், பதில் சொல்கிறது உன் வேலை, புரியுதா? நீ, விக்ரமன், ரஞ்சித், அப்புறம் வரதன், நீங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் பிரதர்ஸ். புரியல. சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வந்தோம். எங்களை கீதாக்கா தான் பார்த்துக்கிட்டாங்க. கீதாவா? இப்போ அவங்க எங்க? தெரில, எந்த யோகி கூட இருப்பாங்க. யோகியா? அவங்க பாய் ஃப்ரெண்டு. அது சரி, நீங்கள் யாரையாச்சும் கொலை, கடத்தல் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு கொலை பண்ணியிருக்கோம். யாரை? கீதாவோட தம்பிய. ஏன்? எங்களுக்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சு கெத்தாகணும்னு ரொம்ப ஆசை. அப்போதான் யோகி வந்தாப்பு. 3 months பேக் காஸ்ட்லியான விண்டேஜ் ரிங் லாக் மாலில் கண்காட்சிக்கு வந்துடுச்சு. அது திருடுறதுக்கு பிளான் போட்டு கொடுத்தாரு. நாங்களும் ஒத்துக்கணும். அப்போதான் கீதாக்காவோட தம்பி சுபாஷ் இதுக்குள்ள வந்தான். அவனுக்கு இந்த பிளான்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் வேணான்னு கத்தனா. தேவையில்லாம கீதாக்கா கிட்டே போய் சொன்னான். பாவம், அவனுக்கு தெரியாது கீதாக்காவும் இதில் உடந்தேன்னு. அது அப்படியே கீதாக்கா அப்படியே எங்ககிட்ட வந்து சொன்னிச்சு. டே ரஞ்சித், காலை ஸ்பீக்கரில் போடுறா. யோகி, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்றது? ஒரே வழி, அறுத்து போட்டுருவோம். என்ன அறுத்து போட்டுருவோம். என்ன விளையாடுறீங்கடா? இதுவே இந்த பிளான் பற்றி வெளியே போய் சொன்னா நம்ம மொத்த பேரும் காலி. அவனை உசுரோட வச்சுட்டு இந்த திருட்டை பண்ணவும் முடியாது. ஒரே வழி, அறுத்து போட்டுருவோம். சரி, இப்போ என்ன பண்றது? வந்து சொல்கிறேன். அப்போதான் யோகி சொன்னாப்ல, என் உயிரோட இருந்தா நம்மளால நிம்மதியாக வாழ முடியாதுன்னு. நாங்களும் ஒத்துக்கணும். இந்தா எங்கதான்
சர என்னை கழுத்தெடுத்து கொன்னும். அவ்வளோதான். சரி, கீதா அவங்களோட ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருக்கா? ஃபோனில் இருக்கு. எங்கே எடு. என் கை கட்டி இருக்கு, உன் கை ஃப்ரீயாக தானே இருக்கு. வந்து எடுத்துக்க. பாஸ்வேர்டு என்ன? ஜேம்சன். பிக் லெட்டர் ப்ளீஸ். இதில் யார் கீதா? கேலரி போய்ட்டல, அதில் சிஸ்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் ஃபுல்லாகவே அவங்க ஃபோட்டோ தான். ரொம்பலாம் வச்சுக்காத, பர்த்டே விஷஸ்க்கு வச்சுருக்கேன். இதே மாதிரி யோகி ஃபோட்டோஸ் ஏதாச்சும் இருக்கா? அவர் ஃபோட்டோலாம் இல்லை. யார் ஃபோட்டோ எடுக்க கேட்டாலும் வேணான்னு சொல்லி தட்டி கழிச்சு விட்ருவார். உன் ஃபோனில் என் நம்பர் இருக்குது. உன் வீட்டுக்கு எவனா சந்தேகப்படுற மாதிரி வந்தானுங்கண்ணா அந்த நம்பருக்கு கால் பண்ணு. வரும்னு சேவ் பண்ணியிருக்கேன். சரி, கீதா வீட்டு அட்ரஸ் என்ன சொல்லு. டேய், அவன் வரான். டேய், இங்கே ஏதாவது க்ளூ கிடச்சிதா? இங்கே வச்சு பேச வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஒருவேளை அந்த கொலைகாரனுங்க கீதா தம்பி கொன்னதுனால இவனுங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு இருக்கானுங்களோ? இருக்கலாம். மாஸ்க் போட்டு வந்து நீ போ, நான் பார்த்துக்கிறேன். வாடா. டேய் வெற்றி, அது அவன் தம்பி தானே? ஆமா. மொத்தத்தையும் பார்த்துட்டான். இப்போ என்ன பண்றது? சித்தப்பா எங்க? முக்கியமான விஷயமா வெளியே போயிருக்காரு. அவர் வந்துட்டான எல்லாத்தையும் பேசிக்கலாம். பண்ணி போ. மைண்ட்லாம் இருக்காத, ஒன்றும் ஆகாது.
டேய் என்னடா எங்கடா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம்ட்ட தேடுறது? என்னடா வாழ்க்கை இது? தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. என்னடா வாழ்க்கை இது? டேய் இப்போதைக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு. டேய் இப்போ பைக் எடு, நான் என் பைக்கில் ஏற்றிக்கிறேன். டைசன் சொல்லு, இப்போ என்ன விஷயம்? சித்தப்பு, நாங்கள் தீர்வை கொலை பண்ணது இவன் தம்பி பார்த்துட்டான் தான். இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்றதா? ஏண்டா முட்டா கழுதிங்களா? ஒருத்தன் நீங்க கொன்னதை பார்த்துருக்கான், அவனை அங்கே அறுத்து போட்டு வந்திருக்க வேண்டியதானே? என்ன வெற்றி தம்பி போச கண்ணை மறைக்குதா? இல்லை சித்தப்பு. இல்லை சித்தப்பு. டைசன் நீங்க 2 பேரும் ஒன்றும் பண்ணாதீங்க. உனக்கு அவன் அட்ரஸ் தெரியும்ல? நீ எக்ஸ்ட்ராவா 4 பேரை ரெடி பண்ணி அவன் வீட்டில் இறக்கி அவனை போட சொல்லு. மற்றதை அவனுக்கு பார்த்துக்குவானுங்க. போ. சரி சித்தப்பு, செட் பண்ணுறேன். டே வெற்றி, இதெல்லாம் உனக்கு ஓகே தானே? ஓகே சித்தப்பு. டே நீ அங்கிட்டு போ, நீங்கள் 2 மேலே. மச்சான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடும்டா, டயர்டாக இருக்கு. டேய் ஜீசு, சொல்றா நீ யாரா பூசா? டேய் இவனுங்க யாரா? 2 பேர் இருக்கானுங்கடா. இன்னும் 2 பேர் இருக்கானுங்களா? சொல்லுடா. சொல்லுங்கண்ணே. போன் அவனாண்டு கொடுறா. இந்த அண்ணன் பேசணுமா? வணக்கம்ப்பா, நான் தான் யோகி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் போல. சரி ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரேன். பக்கத்தில் இவர் தான் உங்கள் அப்பால. டேய் கேமரா திருப்பிடா. பார்க்க ரொம்ப பாவமா இருக்க தம்பி. சரி உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன். டே ஜீசு, அந்த பொருளை எடுத்து அவன் கையில கொடுறா.
டேய் இங்க கேளு, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த கத்தியை வச்சு உன் கூட இருக்கிற 2 பேர் கழுத்தை நீயே அறுத்துரு. அப்புறம் உன் கழுத்தை நீயே அறுத்துட்டு செத்துரு. அப்படி இல்லைன்னா உன் அப்பா சாவுறது உன் கண்ணு முன்னாலே பார்த்து அதுக்கப்புறம் ஏன் ஆளுங்க கையால சாகுறது எப்படி வசதி? விட்டுறா அவரை. லெட்ஸ் கவுண்ட் டவுன் பிகின். 5 டேய் ப்ளீஸ்டா விட்டுறா. 4 3 டேய் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன். 2 டேய் சொன்னா கேளு. இஷ்டோட்டு நிறுத்திக்கோ. ஏப்பா உங்க அப்பா ரத்தம் சூடாதான்டா இருக்கு. அவங்கள போடுங்கடா. காலை கட் பண்றா. டேய் இதை வெட்டி வெளியே நாய்க்கு போடு போ. யாருக்கு என்னடா பாவம் பண்ண? எனக்கு மட்டும் என்ன பண்ணாரு? நீங்களும் எங்களுக்கு இருக்காதீங்கடா, எங்கேயாவது போயிடுங்கடா. என்னால் ஏதாச்சும் உங்களுக்கு என்னடா பேசுகிறோம்? உனக்கு தனி விட்டு போகணும் உனக்கு எப்படி தோணுச்சு? உனக்கு தனி விட்டு போகிறதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம். என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் உன் கூட தான் இருக்கோம். இந்த பாரு, ஒரே இடத்துல அழுதுகிட்டு இருக்குது, ஒரு பிரோஜனம். நீங்கள் அழுதுகிட்டு இருக்க, நாலு வச்சவங்க சந்தோஷம் தானே இருப்பான். ஒரே இடத்துல அழுதுகிட்டு இருக்கிறத வா அவனை கேடு. அதுவும் இல்லாமல் ஃபோன் வேறு நம்பர் கிடச்சிச்சு, அதை போலீஸ்கிட்ட கொடுத்து ஒரு போய்ட்டு என்கொயரி பண்ண சொல்லுவோம். இன்னொரு போய்ட்டு நம்மளும் தேடு. இப்போ நான் சொல்கிறத கேட்குறா. ஆமாம், அதுவும் இல்லாமல் கீதை விட்டு அட்ரஸ் வேறு கிடச்சிருச்சு. அங்கே போனால் இவனுங்கெல்லாம் யாருன்னு உண்மையை தெரிஞ்சுக்கலாம். டேய் போட்டாச்சா? உன்னை கொல்லாம என் சாப்பிட சான்ஸே இல்லை. உன்னை நான் பார்க்குற அந்த அன்னைக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறேன் உடம்புல எவ்வளோ ரத்தம் இருக்கு. டேய் இங்கே என்ன தனியாக உட்காந்துருக்க? என்ன எங்க அப்பாவை கொன்னா பிரச்சனை எனக்கு அவனுக்கு தானே. இதுக்கு நடுவில் ஏன்டா எங்க அப்பா அவன் கொன்னா? அவருக்கு இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. அவன் அவசரத்தை கொண்டு வந்து கொண்டுட்டா. இதுல இருந்து தெரிஞ்சுடா அவ்வளவு பெரிய ஆளுன்னு. அவன் எவ்வளவு பெரிய கொம்பனானா இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. அவனை போடாம விட மாட்டேன். வாடா